ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான அரசியல் அறிவியல் மற்றும் மனித உரிமை கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை சட்டப்பிரிவு 21A. ஆபத்து காலத்தில் உதவிட எந்த செயலியை தமிழ்நாடு அரசு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தியது? விடை காவலன் SOS. போஸ்கோ சட்டம் எத்தனை வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது? விடை 18 வயது வரை உள்ளவர்களை. குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம் மற்றும் வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் குழந்தைகளுக்கான அவசர தொலைத்தொடர்பு எண் எது? விடை 1098. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 45. கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உழைப்பு மற்றும் கொத்தடிமை கடத்தல் எதிரான நடவடிக்கைகளின் எத்தனை குழந்தைகளை இவர் காப்பாற்றியுள்ளார்? விடை 86,000. ஐநா சபையின்படி எத்தனை வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார்? விடை 18 வயது. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு திருத்தியது? விடை 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி எத்தனை நாட்களுக்குள் தகவலை பெற முடியும்? விடை 30 நாட்கள். பெண் தொழிலாளர் நலன்களுக்கான சட்டங்களை இயற்றியவர் யார்? விடை டாக்டர் அம்பேத்கர். இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு பாராளுமன்றம் நடைமுறைப்படுத்தியது? விடை 2009. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எது? விடை போஸ்கோ. குழந்தைகளுக்கான இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை எண் எது? விடை 1098. 14 வயது உட்பட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை சட்டப்பிரிவு 24. குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தியவர் யார்?
விடை கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி எந்த ஆண்டு குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை நடத்தினார்? விடை 1998. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 எந்த அமைப்புகளுக்கு தகவல் பெற விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? விடை இவை அனைத்தும். மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டத்தின் எந்த ஆண்டு திருத்தம் கொண்டு வந்தது? விடை 2005. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை அக்டோபர் 2005. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.